கிராமத்துல ஒருத்தன் சுருட்டு வித்துக்கிட்டு இருந்தானாம். அவன் விக்கிற அந்த சுருட்டுல அற்புதமான 3 விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி வித்தானாம். அது என்னன்னா, இந்த சுருட்ட பிடிச்சா கணவன் மனைவிக்குள்ள சண்டையே வராது. உங்க வீட்ல திருட்டு பயம் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு முதுமையே வராது. இப்படி சொல்லி வித்தானாம். இத சொன்ன உடனே எல்லாரும் எனக்கு உனக்குன்னு எந்த கேள்வியும் கேட்காம வாங்கிட்டு போனாங்களாம். அதுல கொஞ்சம் விவரமான ஒரு ஆளு, "ஏன்பா நீ சொல்ற இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. உன் வியாபாரத்துக்காக ஏதேதோ பொய் சொல்லி விக்கிறியா?" அப்படின்னு கேட்டாராம். அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சாம். "வியாபாரத்துல எப்போதுமே நான் பொய் சொல்லவே மாட்டேன். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராதுன்னு சொன்னேன். இது பிடிக்கும்போது அதிலிருந்து வர நாற்றம் மனைவியால தாங்கவே முடியாது. எங்கேயாவது வெளில போய் தூரமா புடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் எப்படி சண்டை வரும்? திருட்டு பயம் இருக்கவே இருக்காதுன்னு சொன்னேன். இதை பிடிச்சாலே நைட்டு ஃபுல்லா இருமிக்கிட்டே இருப்பாங்க. இரும சத்தம் கேட்டுட்டே இருந்தா எந்த திருடன் திருட வருவான்? முதுமையே வராது அப்படின்னு சொன்னேன். தினமும் இந்த சுருட்டை பிடிச்சுக்கிட்டே இருந்தா இளமையில இறந்து விடுவாங்க. பின்ன எப்படி முதுமை வரும்? நான் சொன்னதுல எது பொய்ன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டானா. இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதையில வர சுருட்டு விக்கிறவன் சொல்ற 3 விஷயமுமே உண்மைதான். அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. ஒரு ஊர்ல ஒரு வயசான ஒருத்தவர் இறந்து போயிட்டாராம். வீட்ல அவருடைய உடலை அடக்கம் செய்யறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருந்துச்சாம். அந்த வீட்டுக்கு ஒரு மனுஷன் வந்தானா. இறந்து போன இவர் என்னுடைய நண்பர் தான். எனக்கு 15 லட்சம் பணம் தரணும் அப்படின்னு சொன்னாராம். பணத்தை கொடுத்தாதான் உடலை அடக்கம் பண்ண நான் அனுமதிப்பேன் அப்படின்னு சொன்னாராம். விவாதம் நடந்துச்சாம். இறந்து போனார் இல்லையா, அவருக்கு 3 மகன்களும் ஒரு மகளும் இருந்தாங்களாம். அந்த 3 மகன்களும், "நாங்கள் தரமாட்டோம், எங்கள் அப்பா உங்ககிட்ட பணம் வாங்கினதை பற்றி எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை" அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்களாம். அவங்க வீட்டில் இருந்த சொந்தக்காரங்க எல்லாரும், "மகன்களே தராத போது நாங்களும் தரமாட்டோம்" அப்படின்னு சொன்னாங்களாம். பதட்டம் அதிகமாயிட்டே போச்சாம். அவருடைய ஒரே மகள் அங்கேருந்து ஓடி வந்து தன்னோட கழுத்தில் கையில் இருந்த நகையை எடுத்து கொடுத்து, "இதை வச்சுக்கோங்க, மீதியை நானே தந்துடுறேன்" அப்படின்னு சொன்னாலாம். அந்த மனுஷன், "வேணாம்மா, நான் தான் உங்கள் அப்பாவுக்கு 15 லட்சம் தரணும். உங்கள் அப்பா நான் இறந்ததுக்கப்புறம் என் மேலே யார் உண்மையிலேயே பாசம் வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட இந்த பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு தாம்மா போனார்" அப்படின்னு சொன்னாராம். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. பெண் பிள்ளைகளை பெற்றவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது.